சின்ன கம்பேட்டபிலிட்டி ஐயோ அம்மாடி தோத்துட்டோம் தெரியும். கெஸ்டா போய் ஸ்டூடண்ட்ஸ் சர்வ் பண்ணிருக்கீங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அதாவது கிடைக்கிற வரைக்கும் வேணும் வேணும்னு இருக்கும், கிடைச்சதுக்கு அப்புறம் வேணாம் வேணாம்னு இருக்கும். அதான் லவ். அன்னைக்கு நைட்டே சமாதானம் இருக்கும். புரிஞ்சுச்சு. நாங்கள் அந்த சினிமா கப்புள்ஸ் கிடையாது, நாங்கள் காமன் பீப்புள்ஸ். காமன் பீப்புள்ஸ் நெவர் டேட். இதுதான் உண்மையில கப்புள் கோல்ஸ். அது கண்டத போட்டுட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியால, அது கிடையாது. அதாவது படம் நான் தியேட்டர்ல போய் பார்க்கலாம் ஆடியன்ஸ், ஆனால் அந்த செலிபிரிட்டி ஷோ ஒரு 4 பேரோட பார்க்கறது வந்து என் லைஃப் டைம் மூமெண்ட். அது நான் மிஸ் பண்ணுறோம்ல. யார் இன்ட்ரோக்குமே கை தட்டல, என்ன ஃபோர் கிரவுண்ட்ல எடுத்து காட்டுறாங்க. தியேட்டர் செலிபிரிட்டி ஷோல பிளாஸ்ட். லவ் மேரேஜ், மீடியாவில் இருக்க பையன் வீடு இல்லை, கார் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கான்னு ரொம்ப டாக்ஸு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. சின்ன கம்பேட்டபிலிட்டி ஐயோ அம்மாடி தோத்துட்டோம் தெரியும். நிறைவேறது தோத்துட்டோம். 5 கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். 15 எடுத்து வச்சிருந்தேன், 5 மட்டும் கேட்கிறேன். 15 45 கூட கேளுங்க, நாங்க தோத்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்க 2 பேருக்குமான ஃபர்ஸ்ட் மீட் எங்க நடந்துச்சு? கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் இது எல்லாமே மறந்துட்டேன் ப்ரோ. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் மீட் என்ன. ஓ கம்பேட்டபிள்னா எப்படி? நீங்க எப்படி அவங்க சொல்றது கரெக்டா தப்பு இல்லைன்னு நீங்க சொல்லலாம், ஒரு ஆள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின். அப்ப எல்லாமே கரெக்ட். அங்க எல்லாமே ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படியா? பொண்ணுங்க எல்லாமே பொண்ணுங்களோட வேலையே தேதிகளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. எல்லா தேதியும் ஞாபகம் வச்சுப்பாங்க. போன் வாங்கி கொடுத்தது, ரீசார்ஜ் பண்ணது, அன்னைக்கு முதல் நாள் உனக்கு ரீசார்ஜ் பண்ணு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட். அது வேற பொண்ணுக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன் ஜென்ரலா பொண்ணுங்க அந்த டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆமா. சோ அவங்க வின்னு சொல்லி நீங்க தோத்துறன்னு சொல்லி இது பண்ணிரலாமா? நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீட் வந்துட்டு எங்க காலேஜ்ல தான். ஜான் 20. லவ் இல்லையா? லவ் பண்ணதுக்கு அப்புறம் மீட்டா? லவ்க்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் பார்த்தது எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்க்கு கெஸ்டா வந்திருந்தாரு. ஜான் 20 மெரிசி கல்ச்சுரல்ஸ் கெஸ்டா போய் ஸ்டூடண்ட்ஸ் சர்வ் பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ண போறீங்க. கிடைக்காத திருடுறவன் மாட்டுவன் தான் திருடுறேன். மாட்டினாதான் திருடுறோம். நம்ம ஏதாவது பேசினா ஹாய் ப்ரோன்றாங்களா, அப்படியே வந்து எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அதுதான் ப்ரோ நம்ம வேலை. ப்ரோன்னு சொல்றதா என்ன ப்ரோ? ப்ரோன்னு போயிடக்கூடாதா? ஐயோ எத்தனை நிறைய பேர் ஐயோ புரோக்கர் எப்படி புருஷனா மாறிச்சு? அப்படி வாங்க. அது ப்ரோ எப்படி புருஷனா மாறிச்சு? அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு என்ன சொல்ல மாட்டாங்க. தொழில கத்துக்கலாம்னு தான் எப்படி ஆஃப் ஸ்கிரீன் ஓகேக்கா லவ் குருன்னு ஒரு ப்ரோகிராம் பண்றோம், அது பண்ணிக்கலாம். சோ அப்படி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மீட் கல்ச்சரல்ஸ்ல மீட் பண்ணி யாரு ப்ரோபோஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்? தைரியம் தான் தலவனா உங்களுக்கு. தைரியம் ஏங்க அதெல்லாம் பேசவே தெரியும். ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நீங்க எப்படி அதாவது நீங்க பேசுறதா இருக்கு, ஆனா நீங்க லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஒண்ணு பேசுவீங்க, ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறமும் அதை பண்ணணும். பேசுறதெல்லாம் பண்ணணும். உஷாராகிற வரைக்கும் ஒண்ணு பண்ணுவானுங்க பசங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. உஷாராயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் அது இருந்தீங்கன்னா அது பிரேக்கப்ல ரெண்டாவது கம்பேட்டபிலிட்டி உங்களுக்கு நடக்கும் ப்ரோ. அதாவது சொல்லுங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க, நான் பேசிட்டு சொன்னேன். அதாவது கிடைக்கிற வரைக்கும் வேணும் வேணும்னு இருக்கும், கிடைச்சதுக்கு அப்புறம் வேணாம் வேணாம்னு இருக்கும். அதான் லவ். அதனால ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் இல்ல, அது நடக்கும் போது நீ மாட்டும் போது நீ மாட்டோ ப்ரோ. நீ ஏன் மாட்டிக்கணும்னு ஆசைப்படாத. ஓகே, அதுவா மாட்டும் போது மாட்டிக்கிட்டோம். சூப்பர். அது அதுல போயிடலாம். சரி, ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சாரி கேட்கிற பர்சன் யாரு? ஆமா சீரியஸா அது என்ன சொல்றது, 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரீம் கோவம் வரும். கோவம் வந்தா லைக் கையில கத்தி இருந்தா குத்திப்போம், அந்த அளவுக்கு கோவம் வரும். ஆனா அப்படியே டக்குன்னு சால்வ் ஆகுறது இவன் தான். லைக் கொஞ்சம் டைம்க்குள்ளே சால்வ் ஆயிருமா இல்ல டே தாண்டி போகும்? ஒரு நாள் தான் மேக்ஸிமம் ஒரு நாள். அன்னைக்கு நைட்டே சமாதானம் வரும்.
ரொம்ப புரிஞ்சிச்சு ப்ரோ. அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. சூப்பர். எப்படி காம் பண்ணுவீங்க? அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. எல்லாம் ஒண்ணாதான் இருக்கு. உங்க 2 பேருக்குமான ஒரு பெர்ஃபெக்ட்டான டேட் எப்படி இருக்கும்? எங்க வெளியில சாப்பிட போறீங்க? பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு மாப்ள. டேட்டே கிடையாது ப்ரோ. ஓகே. அதான் சொல்றேனே, நாங்க இந்த சினிமா கப்பிள்ஸ் கிடையாது. நாங்க காமன் பீப்புள்ஸ். காமன் பீப்புள்ஸ் நெவர் டேட். நாங்க வீட்ல ஒருவேளை நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு, சாப்பாடு அம்மா அப்பா நான் இவ எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம்ல, அதுதான் அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப அதுதான் என்னோட அல்டிமேட் லக்ஸுரியே. அதுதான் எல்லாரும் ஒண்ணா இருக்கோம், ஒண்ணா உட்காந்து சூடா சாப்பிடுறோம். அதான் லைக் ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ஏர்போர்ட்ல காலை 4 மணிக்கு அங்கே வந்து ஸ்ரீலங்கா அந்த ஆடம்ஸ் பீக்லேருந்து பஸ்ஸு. ஸோ டுவர்ட்ஸ் கொலம்போ போனோம். 6 hours ட்ராவலோ 7 hours ட்ராவலோ. நான் அப்போவே ஒய்ஃபை அங்கே தான் கிடச்சிது. எங்கள் அம்மாவுக்கு வாய்ஸ் போட்டு, அம்மா சுட சுட சாதம், காரக்குழம்பு, கூட்டு இல்லை பருப்பு, அவங்க நெய்யை ஊற்றி சாப்பிடுவோம். பக்காவா ஃபுல் மீல்ஸ் வேணும்ன்ட்டு ஏர்போர்ட்டில் இறங்கினது தான் ஃபோன் அவங்க அடித்தா. அப்போ அதுக்கு எனக்கு டவர் கிடைக்கல. கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து கிண்டி கத்திப்பாரா ஏறி இறங்குறோம், டவர் கிடச்சிச்சு. எங்கள் அம்மா அடிச்சாங்க, எங்கடா இருக்க? அம்மா பாப்பாவுக்கு ரசம் சாதம் வேணும், ரெடி, எங்களுக்கு இது வேணும், ரெடி. ஐயோ, வீட்டுக்கு வந்து பேகெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல சாப்பிட்டோம் ப்ரோ. ஃபுட் இஸ் a perfect date எங்களுக்கு. பக்கா ஃபுட்டி 2 பேரும். வெளில போனாலுமே எங்க போய் சாப்பிடலாம் அப்படிதான் இருக்குமே தவிர பெர்ஃபெக்ட்டா பீச்சுக்கு போனோம், சினிமாக்கு போனோம், இதுக்கு போனோம். இப்ப என் படம் ரிலீஸே ஃபர்ஸ்ட் நாளா பார்க்கல. ஸ்ரீலங்கா போயிட்டு இல்ல பார்க்கலனா கூட்டு போல. ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல ப்ரோ. அதனால என்னென்னமோ நான் சொல்றேன். நான் இப்போ உனக்கும் சொல்லிட்டேன். படத்துல என் சீன் வருது, நான் உங்களுக்கு காட்டுறேன் தேட்டர் ரெஸ்பான்ஸ். நீங்களும் பார்த்தா படம் பார்க்கும்போது தேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தா. அப்போ செலிபிரிட்டி ஷோல உங்களுக்கு இது ரெஸ்பான்ஸ் வந்து 10 மடங்கு இருக்கும். ஜென்ரிக் ஆடியன்ஸ் விட 10 மடங்கு இருக்கும் செலிபிரிட்டி ஷோல. அப்போ வந்து இவனை கூட்டு வந்துருவான். இவன் நம்ம வர சீனை தான் அழுவான். இவளை நீ தான் படம் பார்த்துட்டல, அவளை வெளியில கூட்டு போய் என் சீனுக்கு நான் கை தட்டு வாங்கறது என்னால பார்க்க முடியாது. அப்பதான் உச்சா போவான் டைப்பரை மாத்தி. அவனுக்கு அந்த பால் வச்சிருக்கேன் உள்ள, அதை ஆத்தி கொஞ்சம் ஃபீடிங் பார்க்க இவ்வளோ நடக்கும். இப்போ என் லைஃப் டைம் மொமெண்ட் அது. அதாவது படம் நான் தியேட்டர்ல போய் பார்க்கலாம் ஆடியன்ஸ்ல, ஆனா அந்த செலிபிரிட்டி ஷோ ஒரு 4 பேரோட பாக்குறது வந்து என் லைஃப் டைம் மொமெண்ட். அது நான் மிஸ் பண்றோம்ல. கரெக்ட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கூட்டு போகல. மற்றபடி எதுக்குமே இல்லை. எக்ஸ்ட்ராவே 5 டிக்கெட் இருந்தது. பட் அவங்களுக்கு என்னன்னா செலிபிரிட்டி ஷோ, தே வாண்ட் செலிபிரிட்டிஸ் 100K மேலே இருக்கணும் ஃபாலோவர்ஸ். ஏன்னா அப்பதான் அவங்க போடுவாங்க. எங்களுக்கு வந்து பெரிய ப்ரொமோஷன் கிடையாது படத்துக்கு, எல்லாம் மவுத் டாக்ல தான். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் மவுத்தில் போகிறதுனால அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. அப்போ அந்த 5 டிக்கெட்டில் 100 ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர் பார்ப்பான்ல. 2 டிக்கெட்டுக்காக 3 டிக்கெட். நான் இப்போ எங்கள் அம்மா கூட்டு போய், எங்கள் அப்பா கூட்டு போய், இவ்வளோ கூட்டு போகலாம் சொல்லலாம், இவனை கூட்டு போய் அவளை கூட்டு போய் சொல்லலாம். யாரோ ஒருத்தர் கூட, யாருமே இல்லை, எல்லாமே ப்ரொஃபஷனலாக யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ நாள் நான் ஸ்டேஜ் ஏறும்போது கைத்தட்டி அம்மா அப்படின்னு அவங்கள மட்டும்தான் நான் கூட்டு போனேன். அந்த மக்களை மட்டும் தான் நான் கூட்டு போனேன். அவங்களாம் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு தெரியாது, யார் இன்ட்ரோக்குமே கைத்தட்டல. என்ன 4 கிரவுண்ட்ல காட்டுறாங்க. தியேட்டர் செலிபிரிட்டி சொல்ல பிளாஸ்ட் மேல குரேஷியும் ரக்ஷனா பேசிக்கிறாங்களா, செட் பண்ணிட்டான், செட் பண்ணிட்டான். எனக்கு தெரியாது, நான் வீடியோ வச்சிருக்கேன். செம்ம கத்து, செம்ம விசில். குரேஷ் ரக்ஷனா நான் சொல்றாரு, டேய் ஃபுல் செட்டிங் ஆடானு. உனக்கு நீ பேசுறதுக்கு முன்னாடி அது காத்துட்டாங்க, நீ பேசுறதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தேட்டர் ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஒரு 20 பேர் 30 பேர் அந்த தேட்டர் மொத்தமா சிரிக்கும்ல. அந்த மாதிரி படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். சுந்தர் சி சார் படங்கள், சுந்தர் சி அந்த கலகலப்பு, நீங்க அது ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அதுல ஒரு சிரிச்சிருப்பாங்க ஆடியன்ஸ். தேட்டரே சிரிக்கும் போது ரொம்ப செம்மையா இருக்கும். அது ஒரு அது நமக்கு கிடைக்கும் போது இன்னும் ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய இதுவே 2 தான். ஒன்று பேர் இல்லை புகழ் கிடைக்கும் போது அது ஏற்றுக்க முடியல, கைத்தட்டு போதுன்னு வாங்கல. அதுதான். ஸோ அந்த மொமெண்ட்ல நான் அதை கெடுத்துக்கூடாதுல்ல. சூப்பர். 2 பேர் சேர்ந்து இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்ச ஒரு பிளான். வீடு வாங்கணும். 2 பேர் சேர்ந்து தான் கார் வாங்கணும். சூப்பர். அவளும் அதாவது ஒரு அமௌண்ட் இருந்தது. ஸோ பாதி 2 பேரும் பாதி எல்லாமே க்ரோ டுகெதர் தான். எங்களோட ஃபார்ம்ல வந்து க்ரோ டுகெதர் தான். நீ பண்ணு, நான் பண்ணு, என் மேலே ஃபுல்லாக பண்ணுறேன். இன்னைக்கு ஒன்று வாங்குறேன்னா எவ்வளோ, 1000 ரூபாய். சரி, வெளில போகிறோம், சாப்பிட்றோம், எவ்வளோ ஆச்சுடா பில்? 1000 ரூபாய். 500 ரூபா நான் தரேன், 500 ரூபா நான் தரேன். இப்படி தான் போகும். ஸோ இதுதான் உண்மையில கப்பல் கோல்ஸ். இதுதான் 500. இல்ல லைக் அப்போ மேரேஜ் முன்னாடில இருந்துமே ரேரா மீட் பண்ணுவோம். அப்போ வெளில போகணும்னாலுமே அப்படிதான் ஈக்குவலா இருந்துப்போம். அதே மாதிரி இல்லனாலும் சொல்லிடுவேன், இல்லடா இன்னைக்கு பாத்துக்கோ, நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி சுத்தமா காசு இல்ல, ட்ரையே பசி, சாப்பிடல, எங்கேயோ வெளில போயிட்டு வந்து சாப்பிடல,
பசி பார்த்தா பசியில் தான் சுருண்டு போயிருக்கான் அப்படின்ட்டு வந்து அந்த பேக் கேஸில் பின்னாடி ஒரு 500 ரூபா இருந்தது எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோ, சரி ஆர்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு சோலாபூரி அப்படிவா எனக்கு ஃபுட் வாங்கிட்டு அவளுக்கு ஃபுட் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அது வந்து லைக் 2 பேருமே ஸோ ப்ரோ டுகெதர். இப்போ அடுத்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும். எங்க 2 பேருக்கு சும்மா அப்படியே பேசிட்டே போகும்போதுலாம் பாப்போம் இந்த வீட்டுல செம்மையா இருக்குல்ல. அது ஏன்னா நாங்கள் அவ்வளோ இம்பாக்ட் ஆனோம். லவ் மேரேஜ், மீடியாவில் இருக்க பையன், வீடு இல்லை, கார் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கான்னு ரொம்ப டாக்ஸ். ஸோ அதெல்லாம் ஒன்றுனா உடைக்கணும். அல்டிமேட்டா ஒரு பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இதெல்லாமே பார்ப்பாங்க. அதெல்லாம் வீட்டில் பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து பார்ப்பாங்கல்ல. சொசைட்டியே சொல்கிறேன், ரிலேட்டிவ் சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பா இப்படி பேடாக டாக் இருக்கும்ல, அது எல்லாமே உடைக்கணும்னு 2 பேரும் ஆசைப்பட்டோம். ஸோ இவளோட டிசிஷன் ராங்குன்னு ப்ரூவ் பண்ணக்கூடாது, நானும் தப்பான பையன்ல ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இப்போ நம்ம வளர்ந்தாதான் அது ப்ரூவ் பண்ண முடியும், வாயால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ வளருவோம் கூட 2 பேரும் ஒன்றா வளருவோம். நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன், அமரை வந்துட்டு இந்த ஈவிபியில் ஷூட் முடிஞ்சு வரும்போதெல்லாம் என்னோட பைக் தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்க்கும்போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா அவன் கூட வரவங்க எல்லாருமே கார்ல போவாங்க, இவன் மட்டும் அது ஸ்கூட்டில வரும்போது ஏக்கம் இருக்கும். ஆனால் காமிச்சது இல்லை. ஒரு நாள் நான் ஒரு 1 to 2 months நோட் பண்ணேன். அப்போதான் காசு சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன், கண்டிப்பா கார் வாங்கணும் அப்படின்னு. சடனா ஒரு நாள் டிசைட் பண்ணோம், சரி வா நம்ம கார் வாங்கிடலாம், என்கிட்ட இவ்வளோ இருக்கு, உன்கிட்ட இவ்வளோ இருக்கு அப்படி சொல்லி பேசி அப்படி வாங்கினது தான் கார். ஸோ இவன் கேட்க மாட்டான், பார்த்தாலே தெரியும் இதை ஒன்று ஏங்குறான். ஆனா இப்போ எங்க 2 பேருக்குமே பெரிய ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு 600 square feetல ஒரு சிம்பிள். எனக்கு எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்க, இவனை யாரும் அப்படி கேட்கக்கூடாது. என்னோட இதுதான், ஃபோன் வாங்கி கொடுத்தா சந்தோஷம் வரும். ஸோ அதுதான் எங்க 2 பேரோட அல்டிமேட் ட்ரீமே. நெக்ஸ்ட் ஒரு சின்ன வீடு, அட்லீஸ்ட் ஒரு 600 square feet. ஒரு சின்ன வீடோ இடமோ இவனுக்கு எங்களுக்கு கூட இல்ல. அவனுக்கு ஒரு பெர்மனண்டா ஒரு அட்ரஸ் இருக்கு. என் பையன் வந்து அதுவும் இப்போ சார் உனக்கு இருக்குப்பா, இருக்கு எல்லாமே இருக்குப்பா, வீடு இருக்குப்பா, உனக்குலாம் எல்லாம் சுத்தம். அப்பா நீ செத்த அந்த செருப்பு எனக்கு தான். என்னோட இது அதுதான். ஏன்னா இப்போ நான் பாஸ்போர்ட் இருக்குன்னா கூட நான் ஒரு 4-5 ரெண்டட் ஹவுஸ் மாறிட்டேன். எல்லா ஒரு ப்ரூஃப் ஒன்று இருக்கு. அப்போதான் அந்த பர்மனன்ட் அட்ரஸோட ஃபீல் செஞ்சு எனக்குமே ஒரு வைராக்கியம் இருக்கு. இப்போ என்னோட எல்லா ப்ரூஃப்மே வந்து அம்மா வீட்டில தான் இருக்கு. நான் ப்ரூஃப்லாம் மாத்துறேன் அப்படின்னா கண்டிப்பா அதை நான் சொந்த வீடு மாத்திட்டு தான். இவங்களுக்கு சொந்த வீடு தான், நாங்களும் சொந்த வீடு வச்சிருந்தவங்க தான். ஸோ அதனாலதான் அந்த எங்க அப்பா அம்மா, எங்க அம்மாவுக்கும் சொந்த வீடு இருந்தது, எங்க அப்பாவுக்கும் சொந்த வீடு இருந்தது, சென்னையில இருந்தது. அதுவும் KK நகர்ன்ற பிரைம் ஏரியால இருந்தது. 2 பேரும் அவங்களுக்கு அடையாறுன்ற பிரைம் ஏரியா இருந்துச்சு. ஸோ 2 பேரும் அது ஃபேமிலி ப்ராப்ளம்னால வித்துருக்கும் போது அவங்களுக்கும் எனக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுதான். ஸோ அதுதான் அல்டிமேட்டா ஒரு ட்ரீம் இப்போதைக்கு எங்களுக்கு. ஸோ நிச்சயமா உங்களோட அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாவே நிறைவேற லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை